Hello friends, welcome to India Jobs Mill. South India Multi-State Agriculture Cooperative Society Limited தென்னிந்திய விவசாய கூட்டுறவு துறையிலிருந்து நிரந்தர மத்திய அரசு வேலைவாய்ப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த சவுத் இந்தியா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இப்போ வேலூர் லொக்கேஷனில் இருக்குது. வேலூரில் இருந்து வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்க போஸ்டிங் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் தான். நிரந்தர மத்திய அரசு வேலைவாய்ப்பு தான். வேலூரில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். சூப்பர்வைசர், சேல்ஸ்மேனு, ஓஏ போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 10th பாஸ் பண்ணவங்க, அதே மாதிரி 12th பாஸ் பண்ணவங்க, டிப்ளமோ டிகிரி எல்லாருமே அப்ளை பண்ணலாம். சூப்பரான வேலைவாய்ப்பு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். டச் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சிம்கோ அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த வருஷமும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கும். கீழே ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதுக்கு கீழே பேமெண்ட் பண்ணுறதுக்கான லிங்க்கு, ஆஃப்லைன் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பார்த்திங்க அப்படின்னா வேலூர் லொக்கேஷனில் இருக்குது. நியர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு, அதாவது ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வேலூர் லொக்கேஷனில் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கேருந்து தான் வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் தான். இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஓஏ, சேல்ஸ்மேன், சூப்பர்வைசர், இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் தான். டெம்பரரி கான்ட்ராக்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இப்போ வேக்கன்சி பாருங்கள். ஜென்ரல், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ் எல்லா கேட்டகரிக்கும் வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த பிடிஎஃப்பில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா January 29 போஸ்ட் மூலிமா நீங்கள் சென்ட் பண்ணிடணும். ஸோ 12/1/2024 இந்த தேதிப்படி ஜென்ரல் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா 21 30 இருக்கணும். எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 21 35, ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 21 33 ஏஜ் வரையும் அப்ளை பண்ணலாம். ஸோ குறைஞ்சது 21 வயசு வந்து ரன்னிங்கில் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஏஜ் கேட்டகிரியை பொறுத்து மாறும். செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அடுத்து சேல்ரி. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேனுக்கு 8,000 இருக்கும். சூப்பர்வைசருக்கு 10,000 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து குவாலிஃபிகேஷன். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 10th பாஸு, ஐடிஐ, 12th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். சேல்ஸ்மேனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 12th பாஸு, ஐடிஐ, எனி டிப்ளமோ அப்ளை பண்ணலாம். சூப்பர்வைசருக்கு எனி டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி முடித்தவங்க மட்டும்தான் சூப்பர்வைசருக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்து செலெக்ஷன் ப்ரொசீஜர். எப்படி ப்ரோ செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்கள் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க அதை பேஸ் பண்ணி அப்ளிகேஷன் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ணவங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், பர்சனல் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 10th இருக்கட்டும், ஐடிஐ, 12th, டிப்ளமோ டிகிரி, இந்த குவாலிஃபிகேஷனில் 60% மார்க் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ட்ரை பண்ண முடியும். அதாவது 10th இருக்கட்டும், ஐடிஐ, 12th, டிப்ளமோ டிகிரி, இந்த குவாலிஃபிகேஷனில் மினிமம் 60% இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். உங்கள் அகாடமிக்கில் 60% ரவுண்டாக இருக்கணும். ஸோ இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ட்ரை பண்ண முடியும். அதுக்கு மேலே யார் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ரிட்டனு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், பர்சனல் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ரிட்டன் எக்ஸாம் பார்த்திங்கன்னா இந்த 3 போஸ்ட்டுக்கும் காமனாக இருக்கும். ஜென்ரல் நாலேஜ் இதிலேருந்து ஒரு 30 மார்க்கு கொஷின் வரும். ஆப்டிலேருந்து ஒரு 25 மார்க்கு, அக்ரிகல்ச்சர்லேருந்து ஒரு 25, கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு 20 மார்க்கு கொஷின் வரும். சரிங்களா? 1.5 மணி நேரம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. 100 மார்க்கு கொஷின் இருக்கும். இந்த கொஷின் பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் மாதிரி தான் இருக்கும். அதாவது ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷனில் ஆன்சர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து அவங்க கரெக்டாக மென்ஷன் பண்ணல. உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. டெலகிராமில் அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுறேன். அதில் சிலபஸ் எல்லாமே இருக்கும். அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் ரெகுலராக உங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஜென்ரல், இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 500 பே பண்ணணும். எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 250 நீங்கள் பே பண்ணணும். ஃபீஸ் வந்து ஆன்லைன்லேயும் பே பண்ணலாம். இந்த வெப்சைட்டில் ஆன்லைனில் பே பண்ணுறதுக்கான லிங்க் இருக்கும். அதே மாதிரி ஆஃப்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லொக்கேஷனில் ஏதாவது ஐசிஐசிஐ பேங்க் இருக்குது அப்படின்னா அந்த பேங்க் போய்ட்டு இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு இந்த ஐஎஃப்சி நம்பரு, பிரான்ச் கோடு இதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பேங்க்கில் போய்ட்டு டைரெக்டாக ஆஃப்லைனில் பே பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணாலும் சரி, ஆஃப்லைனில் பே பண்ணாலும் சரி, அந்த பேமெண்ட் ரெசிப்டை அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ ஹவ் டு அப்ளை. இங்கே கீழே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இந்த அட்ரஸ்க்கு February 29 போஸ்ட் மூலிமா நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம்.
இல்லை ப்ரோ நான் வேலூர் லொக்கேஷன்லேயே இருக்கேன் அப்படின்னா டேரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்மு தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி அதை ஒரு A4 ஷீட் கவருக்குள்ளே போட்டு இந்த அட்ரஸில் போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக கொடுத்துடலாம். வேலூர் லொக்கேஷன்லேயே இருக்கீங்க அப்படின்னா இப்படி பண்ணுங்கள். இல்லை ப்ரோ நான் அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேலூர் டிஸ்ட்ரிக்ட்க்கு நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் போஸ்ட் மூலிமா வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இந்த அட்ரஸ்க்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா February 29. ஸோ அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே ஜெராக்ஸ் தான். 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிப்ளமோ டிகிரி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னா BC சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். OBC சர்டிஃபிகேட் தான் நீங்கள் அட்டாச் பண்ணோம். அதோட உங்களுக்கு இன்கம் இருக்கும், இன்கமும் அட்டாச் பண்ணிவிடுங்க. இன்கம் இருந்தால் அட்டாச் பண்ணுங்கள். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அட்டாச் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா விட்டுருங்க. இது ரெண்டும் வந்து ஆப்ஷனல் தான். அட்டாச் பண்ணலாம், இல்லை அப்படின்னா விட்டுடலாம். அடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 காப்பி கேட்டிருக்காங்க. எனி அதர் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், இந்த டைப் ரைட்டிங், MS Word இதில் நீங்கள் கோர்ஸ் படிச்சிருக்கீங்க, சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க. டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா கட்டாயம் அட்டாச் பண்ணுங்கள். அப்புறம் செல்ஃப் அட்ரஸ்டு என்வலப் காக்கி கலர் போஸ்டல் கவரும் நீங்கள் அட்டாச் பண்ணணும். 24x10 சென்டிமீட்டருக்கு காக்கி கலர் போஸ்டல் கவர் வந்து வாங்கிக்கோங்க. அதில் மேலே ₹27 போஸ்டல் ஸ்டாம்ப் வந்து ஒட்டிடுங்க. சைடில் சென்டராக ஒரு கோடு வந்து கிராஸாக போட்டுருங்க. ஃப்ரம் டு இந்த மாதிரி சென்டராக ஒரு கோடு போட்டு ஃப்ரம் டு அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. ஃப்ரமில் எதுவும் மென்ஷன் பண்ணாதீங்க. 2ல் உங்கள் அட்ரஸ்ஸு, அடுத்து மொபைல் நம்பர், பின்கோடு இதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இந்த கவரும் அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும். இந்த கவர் எதுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம் கால் லெட்டர் இந்த கவரில் போட்டு தான் உங்கள் வீட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் கேட்டிருக்காங்க. ஸோ போஸ்டல் கவரு ₹27 ஸ்டாம்ப் வந்து ஒட்டிடணும். மேலே டாப் ரைட் சைட் கார்னரில் ஸ்டாம்ப் வந்து நீங்கள் ஒட்டிடணும். சரிங்களா? ஒட்டிட்டு சென்டரில் சென்டராக வர மாதிரி ஒரு லைன் வந்து கிராஸாக போட்டுருங்க. ஸோ ஃப்ரம் டு இந்த மாதிரி பிரிச்சுட்டு ஃப்ரமில் எதுவுமே மென்ஷன் பண்ணாதீங்க. ஃப்ரம் அட்ரஸ் வந்து அவங்க ஃபில் பண்ணிப்பாங்க. 2ல் உங்கள் ஃபுல் அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பரு, பின்கோடு இதை நீங்கள் ஃபில் பண்ணி இதையும் அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வெப்சைட்லேயே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா PDF உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது ஆஃபீஸ் பர்பஸ்க்கு தான். இதில் வந்து நீங்கள் எதையும் ஃபில் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ இப்போ எடுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒட்டிடுங்க. ஃபோட்டோவில் A4 ஷீட்டில் போடுற மாதிரி கிராஸாக சைன் பண்ணிடணும். அடுத்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, ஃபாதர் நேமு, அட்ரஸ்ஸு, குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே கேட்டிருப்பாங்க. இது எல்லாமே படித்து பார்த்துட்டு எஸ் ஆர் நோ வந்து கரெக்டாக டிக் பண்ணுங்கள். நீங்கள் தமிழ்லேயே ஃபில் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்லேயே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். சரிங்களா? அடுத்து டிக்ளரேஷன் உறுதிமொழி இருக்கும். படித்து பார்த்துட்டு ப்ளேஸு, டேட்டு, சிக்னேச்சரில் உங்கள் சைன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷனோட என்னென்ன ஜெராக்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ஜெராக்ஸ் வந்து கரெக்டாக அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணிடுங்க. அட்டாச் பண்ணிவிட்டு அதை ஒரு A4 ஷீட் கவருக்குள்ளே போட்டு February 29 அதாவது February 29 இந்த அட்ரஸ்க்கு போஸ்ட் மூலிமா நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. அந்த செல்ஃப் அட்ரஸ்டு என்வலப் கவரும் நீங்கள் அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும்.